அதிமுகவில் இருக்கவங்களுக்கு விஜய் பெரிய டார்கெட்டாக தெரிகிறாரோ இல்லையோ, தாவேகால இருக்க ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து பெரிய டார்கெட்டாக தெரிகிறார். ஏன்னா அவர் தான் அப்பப்போ டக்கு டக்குன்னு பேசல, அதிமுகவில் தான் தொடச்சி வலிச்சாச்சு, பாதி பேர் வந்தாச்சு, இன்னும் மீறி கொஞ்சம் தான் சொச்சம் தான் இருக்குது, அவ்வளோ தூக்கி போட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கார். அதனால் அவர் வந்து உறுத்தலை ஏற்படுத்திகிட்டே இருக்கார் அதிமுகவினருக்கு. அப்படி தான் அதிமுகவில் இருக்க ஒரு முக்கிய தலைவர் வந்து பேசியிருக்கார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு நாவடக்கம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன் அப்படி சொல்லியிருக்காரு, என்ன சொல்ல வராரு, சொன்னது யார்? அதிமுகவை சேர்ந்த ஐயா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவர் தான் அவர் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்து தாவேகாவுக்கு எதிராக ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணாங்க அப்படின்னு ஒரு அவதூறு கிளப்பிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. தாவேகாவில் இருக்க முக்கியமான ஆள் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அடிக்கடி இதை பேசிகிட்டு இருக்காரு. அப்படி ஒரு முயற்சி நடைபெறவே இல்லை. சிவி சண்முகம் அவர்களுக்கும் இதான் பிரச்சனை, இந்த மாதிரி பண்ணாங்க, நான் கோச்சிக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி ஒன்றுமே நடக்கலைங்கிறதையும் நான் இப்போ சிவி சண்முகம் அவர்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசி எங்களுடைய கட்சிக்கு வந்து அவப்பெயரை உண்டாக்குறத ஆதவ அர்ஜுனா குறைச்சிக்கணும். நாவடக்கம் தேவை. ஒரு அமைச்சராக இருக்காருன்னா அவருக்கு வந்து என்ன பேசுகிறோம், ஏது பேசணும் தெரிஞ்சு பேசணும். சபையில் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் தான் பொறுப்பு, அதனால் பார்த்து பேசுங்க அப்படின்ற மாதிரி வார்னிங்காக கொடுத்துருக்கிறாரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். யாரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை உட்பட தொண்டர்கள் வரை நிர்வாகிகள் வரை யாரும் செயல்படவில்லை என்பதை இன்றைக்கு சிவி சண்முகம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே குற்றச்சாட்டை இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சராக இருந்து கொண்டு அந்த இயக்கத்தை ஆட்கொள்ள வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் நேற்றைய தினம் மதுராந்தகத்திலே பேசுகின்ற பொழுது கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சித்ததாக ஒரு தவறான சொல்லை பயன்படுத்தி வருகிறார். ஆதவ அர்ஜுனா அவர்களே, அமைச்சராக இருக்கின்றீர்கள், நாவடக்கத்தோடு பேச கற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கடுத்தது சிவி சண்முகம் அவர்களை ஒருமையிலே போட்டு வாட்டியிருக்கார். ஒருமையில் இந்த மாதிரி பொதுவெளியில் பேசுறது அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே வந்து என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. யாராக இருந்தாலுமே நீங்கள் என்ன கோபத்தை வேணால் வெளிப்படுத்தலாம், ஆனால் மரியாதை குறைவாக பொதுவெளியில் பேசுகிறது அப்படிங்கிறது என்றைக்குமே வந்து மக்களால் ரசிக்கப்படாது. இது நல்லது கெட்டதுன்றதெல்லாம் ரெண்டாவது. மக்கள் வந்து இதை ரசிக்க மாட்டாங்க, என்ன இப்படி பேசுகிறாரு இவர் அப்படின்னு பேசுகிறவங்க மேலே தான் அதை அதிருப்தியை கொண்டு வருமே தவிர உங்களை பெரிய மாசாவோ பயங்கரமாக பேசிட்டாரு அப்படின்னு பாராட்டையோ கொண்டு வந்து கொடுக்க போகிறதில்ல. இப்போ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சிவி சண்முகத்தை அப்படி தான் ஒருமையில் பேசியிருக்கார். குறிப்பாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு கிடைச்சிருக்க எல்லா பதவிகளும் பொறுப்புகளுமே வந்து அதிமுகவில் உங்களுக்கு போட்ட பிச்சை அப்படின்ற மாதிரி வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இதுவே வந்து எவ்வளோ அநாகரிகமாக இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணியிருக்காரு உங்கள் பார்ட்டியில், உங்கள் கூடவே இருக்கிற ஒரு சகாவாக இருக்கிறாரு, அவரை போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு சின்ன கசப்பான அனுபவத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே இப்படி அடிச்சிக்கும் போது இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினா உங்களுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு மக்கள் வந்து ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்குள்ளேயே இவ்வளோ நெருக்கமாக இருந்தவங்களுக்குள்ளேயே இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னா அப்போ ஆள் சரியில்லை போல, இந்த கட்சியே இப்படி தான் போல அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கருத்தாக தான் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய இந்த கருத்தை நம்ம பார்க்க முடியும். அம்மா அம்மா என்று நேற்றைய தினம் சொல்லுகின்றாயே திரு சிவி சண்முகம் அவர்களே, அதே அம்மா அவர்களால் தான் உங்களுடைய மாவட்ட செயலாளர் பதவி எடுக்கப்பட்டது. அதன் பிறகு உங்களுக்கு மாவட்ட செயலாளர் என்ற பதவியை பிச்சை போட்டது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அமைப்பு செயலாளர் என்ற பிச்சையை போட்டது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். மீண்டும் 2021ஆம் ஆண்டு விழுப்புரம் சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் தோல்வியுற்ற பொழுது அண்ணன் எடப்பாடியார்களை நீங்கள் கெஞ்சி கேட்டதின் காரணத்தினாலே, வற்புறுத்தியதின் காரணத்தினாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் போட்ட பிச்சைதான் உனக்கு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம். யாரை பார்த்து பேசுகிறாய்? இந்த இயக்கத்துடைய பொதுச் செயலாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலராக இருக்கிற அண்ணன் எடப்பாடியாரை பற்றி குறை சொல்வதற்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கிறது? குடும்ப அரசியல் நடத்துவதாக சொல்லுகிறாரே, யாரை பார்த்து சொல்லுகிறாய்? உன்னுடைய மாவட்டத்திலே குடும்ப ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற நீ எங்களுடைய பொதுச் செயலாளரை பார்த்து குடும்ப அரசியலை நடத்துகிறாய் என்று சொல்கிறாய்.